அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அம்பேத்கர் அகாடமிக்கு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. எல்லோருமே எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து கொள்ள வேண்டும். நம் அனைவருமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கு சரியான இடத்தில் சென்றடைந்தால் மட்டுமே நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய உயர்வும் சரியாக அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நம் அம்பேத்கர் அகாடமியில் பார்த்திங்கன்னா ஒரு 250 days அப்படின்ற ஒரு சேலஞ்சில் ஒரு வகையான நம்ம ஒரு தொடர்ச்சியாக ஒரு கண்டினியூவாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ மூலிமா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ சிம்பிளாக நம்மளுக்கு கொஷினை கொடுத்து அவங்கள நம்ம அப்சர்வ் பண்ண வச்சு அவங்களே நம்மளை பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தினமும் ஒரு 30 minutes அப்படின்ற ஒரு பார்வையில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவான வெரி இம்பார்ட்டண்ட்டாக இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்ட்டில் இருந்தும் கொஷின் கவர் ஆகிற மாதிரி எல்லா பகுதியில் இருந்தும் கொஷின் கவர் ஆகிட்டு அதை நம்ம என்ன பண்ணுற மாதிரி அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் தயவு கூர்ந்து இந்த 30 நிமிஷத்தை தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவும் போல் தமிழ்லேருந்து தான் நம்ம போவோம். தமிழில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஓகேவா, தவறான இணையை காண்க அப்படின்னு இருக்கு. தவறான இணையை எவ்வென்று தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்காங்க. ரைட், ஓகேவா. அப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ரைட், ஓகேவா. திகழ்ந்தவர் வினைமுற்று ஓகேவா. அப்புறம் திகழ் அப்படின்னா வேர்ச்சொல் அப்படின்னு இருக்காங்க. திகழ்ந்த அப்படின்னா பெயர்ச்சொல். அப்போ திகழ்ந்தது வினையச்சம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்டானது பி தான் பார்த்தீங்கன்னா மிக தவறானது. ரைட், ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா திகழ்ந்தது அப்படின்பது வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ச்சொல்லால் இது சரியான சொல் தான் ஓகேவா. ஏன்னா அவங்க தவறு தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பின்றது தான் இதுக்கு சரியான விடை. ரைட், ஓகேங்களா. ரைட், ஓகே. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா தொடர் வகையை அறிதல் அப்படின்னு இருக்குது ஓகேவா. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தொடர் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ தொடர்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொழியிலே பார்த்தீங்கன்னா தனிமொழி, பொதுமொழி, தொடர்மொழி அப்படின்னு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்னென்னு பண்ணால் ஒரு தனித்து சொன்னால் அது தனிமொழி ஓகே. தொடர்மொழி அப்படின்னு பண்ணால் தொடர்ந்து வரக்கூடியது ஓகேவா. பொதுமொழினா தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் இடையில சம்மந்தப்பட்டதும் பொதுமொழி அப்படின்னுவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தொடர் அப்படின்னாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவாக வரணும். ரைட், ஓகேவா. அதானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா. அப்போ என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணிற்கு மதிப்பு கொடுங்கள், உரிமையை கொடுங்கள், வணக்கம் செலுத்துங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ இது எல்லாமே என்ன இருக்குது, ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. ஒரு பேச்சாளரோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க பெண்ணுக்கு நம் உரிமையை கொடுக்க வேண்டும், பெண்ணின் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், பெண்களின் உரிமையை காக்க வேண்டும். அப்போ இப்படி சொல்லும்போது எப்படி இருக்குது, ஒரு செய்தியை தொடர்ச்சியாக சொன்று கொண்டு இருக்கிறோம். ரைட், ஓகே. அப்போ தொடர்ச்சியாக இருக்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ இது நம்மளுக்கு இதை படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இது ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. அப்போ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்நிலை தொடர் அப்படின்னு அர்த்தம். தொடர்நிலை தொடர் அப்படின்னு அர்த்தம். ஆமாம் தானே. இப்போ தனிநிலை தொடர் அப்போ அது தனித்து இல்லை, அது ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது, ஒரு போர்வையில் கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்நிலை தொடர் என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கும். ரைட், ஓகே. அடுத்தது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னொருட்டில் எந்த மாநிலங்களில் ஈரவை கொண்டது அப்படின்னு இருக்காங்க. ரைட், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈரவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலவை கீழவை அப்படின்னாங்க. லோக்சபா
அதுக்கப்புறம் ராஜ்யசபா அப்படின்றது நம்மளுக்கு 2 இது இருக்கும். ரைட், ஓகேவா? இந்த 2 அவை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மாநிலங்களை மட்டும்தான் இந்த ஈரவை கொண்டது. ஓகேவா? 2 அவை கொண்டது. ஓகேவா? ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு இருக்குங்களே, அது ரெண்டுமே இருக்கக்கூடியது. எத்தனை ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ல் தான் இருக்குது. ஓகேவா? 6 ஸ்டேட்ல மட்டும்தான் இந்த அவைகளை கொண்டுள்ளது. ரைட், ஓகேவா? மற்றதுல எதுவுமே என்னது கிடையாது. அப்போ அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 6 மாநிலங்களில் மட்டும்தான் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது ஈரவை அப்படின்னு இருக்குது. ரைட், ஓகேங்களா? அப்போ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்னது இருக்குது? பீகார் இருக்கா, கர்நாடகா இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஆந்திர பிரதேசம் இருக்குது. அப்போ எது இல்லை? குஜராத்தில் மட்டும்தான் என்ன கிடையாது? ஈரவை கிடையாது. ரைட், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த ஆர்டிக்கலில் இது சொல்கிறாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கல் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 என்ற ஆர்டிக்கல் மூலமாக தான் ஒரு அவை, ஓகேவா, லோக்சபா ராஜ்யசபா இருக்குங்களே, இந்த லோக்சபா ராஜ்யசபா இருக்கிறத ஒன்று என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கேன்சலேஷன் பண்ணுறதுக்கோ, ஓகேவா, எந்த ரூல் பிரகாரம் எந்த லா பிரகாரம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 169 என்ற ஆர்டிகல் மூலமாக தான் என்ன பண்ண முடியும்? ஒரு லோக்சபையோ இல்லை ராஜ்யசபையோ என்ன பண்ண முடியும்? நம்ம கலைக்கவோ அல்லது கூட்டவோ முடியும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை இதில் இருக்குது சார்? எத்தனை மாநிலத்தில் மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் என்ன இருக்குது நம்மளுக்கு இந்த ஈரவை கொண்டுள்ளது. ஓகேவா? அது என்னென்ன? பீகார், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா. இந்த 6ல் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எதில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு என்னது? இந்த குஜராத்ன்றது தான் கரெக்டானது. ரைட், ஓகேங்களா? சாரி, இதில் உள்ளது அப்படின்னு இருக்காங்க. இதில் மட்டும் கிடையாது, இந்த 3 இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, செகண்டு, தேர்டு. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அப்போ எது இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டானது. இந்த பேரை எழுதி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கரண்ட் அஃபேர்ஸ். ரைட், ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் எது எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்காங்க. ரைட், ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகைசால் தமிழர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா KM காதர் மக்லின். ஓகேவா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தகைசால் தமிழர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலை, இது வந்து தகைன்னு இருக்குல்ல, தலை ஞாபகம் வச்சுங்க. அப்போ தலை எங்கே இருக்கும்? காது பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவறு. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் விருது யாருக்கு பார்த்தீங்கன்னா மருது ராமலிங்கம் அப்படின்றது தான் என்ன பார்த்தீங்கன்னா பேராசிரியர் விருது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் 1, 3 மட்டும்தான் சரி. ஓகேவா? ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அண்டு தேர்டு மட்டும்தான் அது கரெக்டானது. அப்போ உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி கம்பன் என்ற பட்டத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்சிலையும் சரி தமிழ்லையும் சரி நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டண்டாக எது சார் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா
திருக்குறளை பற்றி கண்டிப்பாக என்ன வரும், நம்மளுக்கு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகேவா? அப்போ என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வள்ளுவனின் கூற்றுப்படி ஒருவனை அருள்திருந்த நகரத்தில் உயர்த்திவிடும் பண்பு எது அப்படின்னு இருக்காங்க. ஒருவன் ஒரு இடத்துல ஒரு நகரத்தில் இருக்கிறான்னா அந்த இடத்துல அவனை உயர்வாக எந்த பண்பு அவனை காட்டும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த பண்புன்றது பார்க்கலாம் தெரியுமா? அப்போ முக்கியமாகவே நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடங்காமை என்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உயர்த்திவிடும் பண்பாக இது. ஓகேவா? அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த வள்ளுவனை பற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், திருக்குறளை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. ரைட், மறுபடியும் மேக்ஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்ணுங்களா. ஓகேவா? மேக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜில் ஒன்று பார்ப்போம். ஓகேவா? ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஏதாச்சும் ஒரு சம்பளம். இப்போ எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா என் சம்பளத்தில் என்ன ஆகுது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு 10% என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரைட்? ஓகேவா? அப்போ நான் பொதுவாக எவ்வளோ வாங்குறேன்னு தெரியல. நான் வாங்கக்கூடிய சம்பளம் எப்பவுமே எத்தனை பர்சன்டேஜ், 100. அப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, ஓகேவா? எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 110% இன்க்ரீஸ் பண்ணாங்க. சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேன் என்ன பண்ணாங்க, ஒரு 10% சம்பளத்தை டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணாங்க, இதில் குறைச்சவங்கன்னா எவ்வளோ 90% எனக்கு டிக்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாவே காமனாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100. ஓகேவா? அப்போ இன்க்ரீஸ்னா ப்ளஸ் போட்டுங்க, டிக்ரீஸ்னா மைனஸ் போட்டுங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க, ப்ராஃபிட்டில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? 10% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ளஸ். அடுத்தது என்ன ஆகுது, 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மைனஸ் 10. ஓகேவா? அடுத்தது இங்கே எழுதிக்கலாமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 மைனஸ் 10 டிவைடட் பை என்னது 100. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் 10க்கும் மைனஸ் 10க்கும் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடுங்க, 0ன்னு வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ்ன்னு வருமா, மைனஸ் இன்ட்டு இங்கே எவ்வளோ இருக்கும், ஆல்ரெடி நம்ம என்ன பண்ண இந்த இடத்துல இன்ட்டு போட்டோம். டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ என்ன தான் இருக்குது மீதி, இங்கே 1 தான் இருக்குது. ஓகேவா? மைனஸில் இது பண்ணால் என்ன வரும், 1 1s are 1 தான். அப்போ 1% என்னாச்சு, டிக்ரீஸ். அப்போ 1% என்னாச்சு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. 1% ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. நீ அதை தான் நம்ம கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம், அந்த தப்பு பண்ணிடாதுங்க. அப்போ இன்க்ரீஸ்ன்றது தப்பு, டிக்ரீஸ் என்பது தான் சரி. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டானது. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சுங்க. ரைட்? ஓகேவா? இதுமாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்காக ஒரு கொஷின் தட்டுங்களா, என்ன கொஷின் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டில் 20% இன்க்ரீஸு, அடுத்ததில் 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நம்மளுக்கு என்ன பண்ணுறீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட்? ஓகே. அடுத்தது என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCFல ரேஷியோவில் 3 நம்பர் கொடுத்துட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க சார் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுமாரி கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் வச்சுங்க. என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கிற HCF இது எல்லாத்துக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வேலையை முடிஞ்சு வச்சு, அதாங்க ஆன்சர். அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு 1:2:3 அப்படின்னு இருக்குது. HCF என்னன்னு கொடுத்துருக்காங்க 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா, ஒவ்வொரு நம்பர் கூடயும் என்ன பண்ணுறீங்க, இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ரேஷியோ அப்படின்னாவே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். 1x ரேஷியோ 2x 3x இப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்? ஓகேவா? அப்போ எக்ஸ் பதிலாக இந்த நம்பரை வேல்யூ போட்டு சப்ஜெக்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை டேரெக்டாக பண்ணாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும், 12. அடுத்தது 12 2s are 24, 12 3s are 36. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன நம்மளுக்கு 12 24 36. அப்போ அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டண்டான இதுமாரி கொஷின் நம்மளுக்கு நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த மாடலில் நம்மளுக்கு கொஷின் எதிர்பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டு வகை தான்.
ஓகேவா? நம்ம உங்களுக்காக கடும் முயற்சி எடுத்து நிறைய புது புது விஷயங்களாக கொஷின் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் விடாமல் படிச்சுட்ருங்க. கண்டிப்பாக நம்ம வெற்றியை அடைஞ்சு விடலாம். அதுக்கு நம்மளுடைய அம்பேத்கர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.